இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விடுவிப்பார் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். சொல்லுங்க, அவர் விடுவிப்பார். ஹீ டெலிவர்ஸ். சங்கீதம் 72வது அதிகாரத்தில் சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்தை நேர்த்தியாய் செய்யும்படியாய், நல்ல ராஜாங்கத்தை செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு எல்லா வகையில் நிரப்புங்கன்னு சொல்லி சாலமோன் ஜெபிக்கிற அந்த வேளையில் அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி அதை குறித்து சொல்லுகிறது. அதனுடைய மத்திய பகுதியில் வருகிற பொழுது மேசியாவை குறித்து, ஆண்டவரை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் செய்கிற ஒரு மகிமையான விடுதலையின் காரியத்தை தான் 12வது வசனத்தில், சங்கீதம் 72:12 அந்த வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம மையமாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். சங்கீதம் 72:12 ஆண்டவர் எப்படி, எந்த சூழ்நிலையில், எந்த நிலைமையில் இருக்கிற நம்மை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 72:12, Psalm 72:12, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்னொரு விசை, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். For he will deliver the needy who cry out, the afflicted who have no one to help. Who have no one to help. இன்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கணும், எந்த இடத்துல விடுதலை கடந்து வரணும்? பாஸ்டர், என்னுடைய குடும்பத்தின் காரியத்தில், வேலை இடத்துல, என்னுடைய சரீரத்தில் நான் கடந்து போகிற பலவீனத்தில் இந்த இடத்துல ஒரு விடுதலை கடந்து வரணும். எனக்கு எப்படி உதவி கடந்து வரும், எந்த திசையிலிருந்து உதவி கடந்து வரும்? The afflicted who have no help, he will deliver. He delivers. அவர் விடுவிக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்னைக்கு எனக்கு எந்த வகையில் உதவியே இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த திசையில் இருந்து நன்மை இல்லை, எனக்கு யார் உதவி செய்வாங்கன்னு இல்லை. இன்னைக்கு சங்கீதம் 72:12 வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும். இன்னைக்கு நீங்கள் ஆண்டரை நோக்கி கூப்பிடுறீங்களா? ஆண்டரை தேடுறீங்களா? கூப்பிடுகிற எளியவன், உதவியற்ற சிறுமையானவன். பரிதிமைக்கு உதவி இல்லை, பரிதிமை எங்கேயோ இருக்கிறார். இயேசு வருகிறார் என்று கேட்ட மாத்திரத்தில் தாவீதின் குமாரனே என்று சொல்லி பலத்தோட ஆண்டவரை பிடிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்க வேண்டிய அற்புதத்தினுடைய ரகசியம் எங்க இருக்குதுன்னா, நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு தேடுகிறேன், எந்த அளவுக்கு பிடிக்கிறேன், அந்த அளவுக்கு அற்புதம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சூப்பர்வைசர் அல்ல, மேனேஜர் அல்ல, குடும்பத்தார் அல்ல, அவர் விடுவிப்பார். இப்படித்தான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வழி அறியாது எப்படி விடுதலை கிடைக்கும், எப்படி வாழ முடியும் அப்படி என்று அவரை கூப்பிட கூட தெரியாது, உதவியற்ற சிறுமையான நிலைமையில் இருந்த பொழுது ஆண்டவருடைய அந்த விடுதலை தேடி வந்தது. அவர் விடுவிப்பார். உதவியற்ற சிறுமையான சூழ்நிலை. இன்னைக்கு there is no one to help. I am in lot of needs. He will deliver the needy who cry out. Cry out என்பது தேவ சமூகத்தில் ரொம்ப அழுது கேட்கறல, உள்ளத்தின் ஆழத்தில், எஸ்ஸப்பா நீ என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீரோ என் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுடைய சுத்தத்தை அவர் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு எனக்கு இது வேணும், அது வேணும். முதல் நாங்கள் கடந்து போய்கொண்டிருந்த அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாய் கேட்டோம். பிள்ளை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக கேட்டோம். பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் இதுதான் வேணும்னு கேட்காதபடி we aligned with God's will. அந்த நிலையை ஆண்டவர் பார்க்கிறார். He will deliver the needy who cry out. Cry out என்பது ஜஸ்ட் அழுகிறதல்ல. ஆண்டவரே உங்க சித்தத்தை செய்யுங்க, உங்க ஆளுகை என் வாழ்க்கையில் வரட்டும், நீங்க செய்யுங்க. தாவீது சங்கீதம் 10வது அதிகாரத்தில் வசனம் 12-14 தனக்கு எதிராய் வருகிற எதிர்ப்பாளிகள் போராட்டத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளோ, உம்முடைய கையை உயர்த்துங்க ஆண்டவரே. துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தங்க இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறாங்க. ஆண்டவரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்து இருக்கிறீரே, நீங்க பதிலளிப்பீங்க ஆண்டவரே. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். சங்கீதம் 10:14 ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். I submit, I surrender to you. This is the secret, my dear church. எப்போ உங்களுக்கு ஒப்புவிக்கிறான் ஆண்டவரே, உங்க பாதத்தில் ஒப்பு, I surrender. இன்னைக்கு சரண்டர்னு சொல்றோம்.
It may be a 50% surrender. It may be a 70% surrender. When there is a 100% complete surrender, the doors of heaven will be open for you. Hallelujah. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இன்னைக்கு திக்கற்று போயிருக்கிற ஆண்டவரை எந்த திசையில போறதுன்னு தெரியல. Which direction I திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்தான் சகாயர். சங்கீதம் 22:24 உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இன்னைக்கு நம்ம படுகிற உபத்திரவம் மற்றவரிடத்துல சொல்றோம். இப்போ ஒரு ஊழியக்காரனா இருக்கிற சபையார் தங்களுடைய உபத்திரவத்தை சொல்லுகிறது போது ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். வாலிப பிள்ளைகள் கடந்து போகிற பிரச்சனை, அவங்க மனசில் இருக்கிற கஷ்டங்கள், குடும்ப தலைவன் தலைவி கடந்து போகிற பிரச்சனை, குடும்ப ஊரில் இருக்கிறாங்க, அவங்க இங்கே இருக்கிறாங்க, தெரியும். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். மற்ற யார்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் ஆண்டவரிடத்துல சொல்ல முடியும். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. ஒரு சில இடத்துல தாயார் இடத்துல மகள் கதறி சொல்லுகிற பொழுதே அருவருக்கக்கூடிய நிலையில சிலர் தாயார் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். என் குடும்பத்திலேயே கேட்டிருக்கிறேன். அந்த மகள் போய் சொல்றாங்க, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இது முடியல. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, உன் காரியத்தை பார்த்துக்கோ. பெற்ற தாய் அப்படி சொல்றாங்க. ஆனால் அவர் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கு ஆண்டரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்களோ நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு கேட்டருளுவாருங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், என கேட்டருளுவார். சங்கீதம் 9:18 Psalms 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. This is the experience words of David. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை. என் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. நான் ஆண்டரை நம்பி நிற்கிற என் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. அருமையான திருச்சபையை, இன்றைக்கு என்ன உதவியற்ற நிலைமையா இருந்தாலும், என்ன சிறுமையின் பாதையா இருந்தாலும் ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் விடுவிப்பார். கரத்துரித்து சொல்லுங்க, அவர் விடுவிப்பார், அவர் விடுவிப்பார். நான் அவர்கிட்ட சொல்றேன், அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா எனக்கு விடுவிப்பார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். என் ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். அந்த மகனை கர்த்தர் ஒரு உன்னத நோக்கத்துக்காக உருவாக்குகிறார். அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். வாலிப நாட்களில் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தினுடைய காரியத்தை அந்த குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். பாருங்க, யோசேப்புக்கு அந்த தரிசனத்தை குறித்ததான ஒரு அறிவு இருந்திருக்கும். ஏன்னா அவன் 17 அவன் வாலிப வயதில் இருக்கிறான். ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, தன்னுடைய தகப்பனார் யாக்கோப்பு எப்படி தேவதூதனோடு போராடினார். he knew it. அந்த அனுபவம் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனுடைய பெரியப்பா ஏசா வர்றாரு, எல்லாரும் போய் தலை வணங்குறாங்க, எல்லாரும் வணங்கி போறாங்க. அந்த பாதையில் அந்த சிறுவன் கடந்து போறான். அப்ப அப்பா வரல, பிந்தி தனித்திருந்தார். திரும்ப வந்து சொல்லியிருப்பார், நான் போராடினேன், தேவதூதன் வந்தான், என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் சொன்னான். அதுதாங்க அந்த மகனுடைய இருதயத்தில் அந்த ஆண்டவர் என்னுடைய குள்ளு தாத்தாவோடு இருந்தவர், என் தாத்தாவோடு இருந்தவர், அப்பாவோடு இருந்தவர், என்னையும் நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் யோசேப்பினுடைய இருதயத்தில் ஆழமாக இருந்திருக்கும். பிள்ளை அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில் போடுறாங்க, அவன் விற்கப்படுகிறான், போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அவனுடைய நிலைமை தாழ்ந்து தாழ்ந்து போகிறது. இன்னைக்கு என்ன தாழ்ந்து போனாலும் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நிலைமை சிறுமையாக இருக்கலாம், ஆனால் உங்க மனதில் ஆண்டவர் முழுமையா இருக்கிறாரா? அந்த மகன் ஒவ்வொரு இடத்துல தாழ்ந்து போறான். ஆனா பாருங்க, அந்த இடத்துல நமக்கு ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1 வசனம், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். செய்கிறது எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு சிறுமையின் நிலைமை தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம கடந்து போறது சிறுமையின் பாதை தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய ஆராதனைக்கு வருவது நம்ம பலன் இல்லைங்க, ஆண்டவர் கொடுக்கிற பலன். அந்த பலத்தோடு நீங்க வந்துட்டீங்க. எனக்கு வர முடியல, எத்தனையோ காரியங்கள் பலவீனம், அதன் மத்தியில் வந்துட்டேன்.
அந்த பலன் உங்களை நிரப்பும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் அவனோட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பலத்தில் ஆவியானவனை கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு தேவ சமூகத்தில் அவரை தேடாமல் வர இருக்கிறதுக்கு எத்தனை எக்ஸ்கியூசஸ் இருக்குது பாருங்க. நம்முடைய ஆலயத்தை சேர்ந்த அருமையான ஒரு தேவதாசர், அவர் டிராவலில் பிஸ்னஸ் டிராவல் இருக்கிறாரு. இன்னைக்கு ஃபுல்லாக டிராவல் இருக்க போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்துல ஒரு மிக ஆசீர்வாதமான உலகத்திற்கே பிரதிஷ்டை பெற்ற ஆலயம், அந்த ஆலயத்தில் போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சமூகத்தில் செபித்து உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. அதுதாங்க, அவரை தேடுகிறவர்களை தேவன் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ரகசியம் இருக்குது. இட் இஸ் நாட் ரிலீஜியஸ் டு கம் டு த சர்ச். இல்லை, வார வாரம் தேவனை தேடி எவ்வளவோ பலவீனத்தின் மத்தியில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது, ஆனால் எதற்கு ஓடி வருகிறேன்னா நான் பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிற. ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீராம் ஆவியான பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிற அந்த பலத்தில், அந்த ஆசீர்வாதத்தில் யோசேப்பு கவனமாக இருந்தார். அதனால ஆண்டவர் கூடவே இருந்தார். ஆண்டவரே கூட இருந்த மகன், அவனுக்குள்ள அந்த கிருபை பெருகிட்டே வருது. தயவு செய்து நான் தொடர்ந்து தேவனை விசுவாசிக்கிற, அவருடைய வசனத்தை வாசிக்கிற உங்களுக்குள்ள பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள பலன் பெருகி கொண்டே இருக்கிறது. எப்படின்னா, நீங்க செய்கிற இடத்துல அவர் உங்களோடு இருக்கிறத நிரூபிக்கிறார். அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார், குறிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நேரம். யோசேப்பு சொல்லுகிறார், ஆண்டவரே என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நட. ஏன்னா அவனுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவன் குழியில் போயிருக்கலாம், போத்திபார் வீட்டுக்கு போயிருக்கலாம், அவன் சிறைச்சாலையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவனுக்குள் பெருகி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அருமையான திருச்சபையை சொல்லுங்க, எந்த நிலைமையில் இன்னைக்கு நான் கடந்து போய் கொண்டதால எனக்குள்ள ஆண்டவர் பெருகி கொண்டு இருக்கிறார், எனக்குள்ள அவருடைய வார்த்தையின் பலன் பெருகி கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல இந்த வார்த்தை நீங்க கேட்டிருந்தாலும் சொல்லுங்க, நான் இருக்கிற இன்ற சூழ்நிலையில கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான் பாக்கியவதி. எல்லாம் சொல்லுங்களேன், உம்மிலே பலன் கொள்ளுகிற நான் பாக்கியவான் பாக்கியவதி. அந்த பலத்துல உருவாக குறிக்கப்பட்ட நாள்ல விடுதலை ஆக்குவாருங்க. ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிறவர், ஒரு நாளை கைவிட மாட்டாருங்க. சங்கீதம் 10:14 வசனத்தின்படி, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. உமக்கு ஒப்புவிக்கிறான், நான் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, உங்க பாதத்தில் ஒப்புவிக்கிறேன். நீங்க என்ன செய்தாலும் என்ன நடத்தினாலும் உங்க பாதத்தில் இருப்பேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு டைம் ஆனாலும் நான் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன். உங்களை பிடித்துக் கொள்ளுவேன், உங்களை உறுதியாக பிடித்துக் கொள்ளுவேன், நீங்க நடத்துவீங்க. யோசேப்பு அப்படியே இருந்தார். ராஜாவுடைய 2 சேவகர்கள் தவறு செய்து அவங்க சிறைச்சாலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்கிறான். ஆதியாக 40வது அதிகாரம் வசனம் 14-15. ஜெனிசஸ் சாப்டர் 40 verse 14 and 15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கள் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். சிறுமையான நிலைமை. அவங்களுக்கு அந்த சொப்பனத்தை குறித்ததான அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறான். சொல்லி முடித்த உடனே அவன் சொல்லுகிறான், என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவிங்க, எப்படியாவது என்னை விடுதலையாக்குங்க. இன்னைக்கு நல்லா யோசித்து கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக ஒரு நேரம் வச்சிருக்கிறார். சில வேளைகள் ஆண்டவர் ஒரு சில இடத்துல அந்த சிறைச்சாலை ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் ஆண்டு வைத்திருப்பார். ஆனால் நீங்கள் சொல்லணும், குறிக்கப்பட்ட நேரத்தில் என்னை நீங்கள் விடுதலையாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவர் விடுவிப்பார். என் ஆண்டவர் விடுவிப்பார். இன்னைக்கு எந்த இடத்துல விடுதலை வேணுமோ என் ஆண்டவர் விடுவிப்பார். எப்பொழுதும் மனித ஒத்தாசை, யாரோ ஒருத்தர் விடுதலையாக்கணும். நீங்கள் இருக்கிற எவ்வளவு ஆழமான குழியாக இருந்தாலும், தேடி கண்டுபிடிக்க முடியாத குகையாக இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும் அவர் விடுவிப்பார். சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, அவர் விடுவிப்பார், அவர் விடுவிப்பார். He delivers. என் ஆண்டவர் விடுவிக்கிறவர். ஆதியாக 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஒருவேளை இன்னைக்கு யாராவது யோசிச்சுருக்கிறீங்களா? அன்றே நீ விடுதலையாக்குன்னு சொன்னீங்க, ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்க, நான் சொன்னவங்க மறந்து போயிட்டாங்களே. எப்பொழுதுமே நம்ம நம்பிக்கையும் விசுவாசமும் எல்லாம் ஆண்டவர் மேல் இருக்கணும்.
நான் முதல் முறை தேசத்தில் வேலை செய்கிற இடத்துல ஒரு 5 வருடம் ஆயிடுச்சு. வேறு பக்கம் வேலை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணினேன். ஒரு இடத்துக்கு போனேன், எல்லாமே சாதகமாக இருந்தது, எல்லாமே நல்லா பேசினாங்க. அபவுட் டு கெட் த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2 நாள் 3 நாள், ஒரு வாரத்தில் வருன்னு. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. 4வது வாரம் விசுவாசத்தில் ரொம்ப சோர்ந்து போய் வரவே வராதுன்னு விட்டு 1 மாதம் ஆகிப்போச்சு, வரவே இல்லை. அப்போ நான் நினச்சிட்டேன், சரியில்லை, என்ன ஆண்டவரே இப்படி வந்தது ஒன்றுமே வரல அப்படின்னு. 6 மாதம் கழித்து அந்த இடத்துலேருந்து ஒரு புதிய திருப்பத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டு வந்தார். 6 மாதம் கழித்து எந்த இடத்துக்கு முதல்ல ட்ரை பண்ணணும் அதே இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். சொற்ப நாட்கள் உங்களை விடுவிக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்கள் பொறுமையோடு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். என் ஆண்டவர் விடுவிப்பார் சொல்லி எனக்கு ஏற்ற விடுதலை அப்பா கரத்தில் இருக்குது, எனக்கு ஏற்ற விடுதலை ரெடியாக இருக்குது, எனக்கு வரும்னு சொல்லிக்கொண்டே இருங்க. ஆதியாக 41 1வது வசனம், ஜெனிசிஸ் 41:1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அந்த சொப்பனத்தை பார்க்கிறான். ஆண்டவர் அந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தை கொடுத்து அதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொல்லும்படியாக செய்த உடனே ஆதியாக 41 வசனம் 41 43, ஜெனிசிஸ் 41 verse 41 to 43. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதத்தை கலற்றி அது யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடித்து பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். 2 வருஷம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். பல நாட்கள் நான் விடுதலை ஆக முடியல, நான் விடுவிக்கப்பட முடியல. எப்போ எனக்கு விடுதலை வரப்போகுது? இட் இஸ் ஆன் த வே, த மிராக்கிள் இஸ் ஆன் த வே. உங்களை சந்திக்கும்படியா அந்த அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. என் சகாயம் உங்களிடத்தில் இருக்குது ஆண்டவரே. சங்கீதம் 10:14 வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு சகாயம் செய்ய வல்லவர், நீங்கள் தான் எனக்கு சகாயர். எனக்கு எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல, நான் எப்படி விடுதலையாவேன்னு தெரியல, இந்த இடத்துலேருந்து என்னை விடுதலையாக்குங்க. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், நான் இந்த காவல் கிடங்கள் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை, நான் திக்கற்று போயிருக்கிறேன், இந்த இடத்துல இருந்து எப்படி விடுதலையாகனே தெரியல. இன்னைக்கு சில சூழ்நிலையில் நான் இருக்கிற இந்த இடத்துல இருந்து எப்படி விடுதலையாக போறேன்? வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப்? நான் எப்படி என்னுடைய பிரயாணத்தை தொடர போறேன்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடுத்த முடிவை எப்படி எடுக்க போறேன்? ஒருவேளை தொழிலில், வேலை இடத்துல, how I am going to take the next step? கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், சங்கீதம் 10:14 படி, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. யோசேப்பு உங்கள் கருத்தில் கொடுத்துட்டாண்டவரை, எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பேன். யோசிச்சு பாருங்க, அந்த பாதை முழுவதிலோ போத்திபாரனுடைய மனைவி அவனை சோதிக்கும்படியாக வருகிறாள். ஆண்டுக்காக இருக்கிற அந்த வைராக்கியத்தில் உண்மையில் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த சோதனையை கடந்த பிறகுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கி எந்த இடத்துலையும் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில், ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு கொடுத்துடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிறது, 2 வருஷம் அவன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அரசனுடைய ஊழியர்களை சந்தித்து, ராஜாவுடைய அந்த ஊழியர்களை சந்தித்து அவரிடத்துல சொல்லி, எனக்கு எப்படியாவது பார்வோனிடத்துல சொல்லுங்கிறான். ஆனால் அந்த குறிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் முடித்த பிறகு கர்த்தரே அந்த விடுதலையை கொண்டு வருகிறார். சில வேளைகளில் ஆண்டவர் உங்களை காத்திருக்க செய்வது, உங்களை தேவ சமூகத்தில் காத்திருக்க செய்வது, மகிமையான விடுதலையை கொடுக்கும்படியா. ஆதியாக 41:43 வாசிக்கிறபடி, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அவன் மேல ஒரு பெரிய திட்டம் இருந்ததுங்க. அவர் விடுவிக்கும்படி அவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். நீங்கள் சொல்லுங்க, என் மேலே இருக்கிற திட்டம் பெரியது, எனக்கு நீங்கள் சகாயராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு சகாயராக இருக்கீங்க, என்னை விடுவிப்பீங்க ஆண்டவரே. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையான அவர் விடுவிப்பார். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் தாவீது கடந்து போகிற உபத்திரவத்தில் அதன் மத்தியில் அவர் சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இன்னைக்கு நான் உங்களை தான் நோக்கி பார்த்து கூப்பிடுறேன் ஆண்டவரே.
மனிதர்களை நோக்கி பார்த்து, அதிகாரங்களை நோக்கி பார்த்து எனக்கு அற்புதம் வரும் இல்லை, உங்களை நோக்கி பார்க்கிற நான் கூப்பிடுகையில் என்னை கேட்டருளுவார். சொல்லுங்கள் என்னோட கூட, நான் கூப்பிடுகையில் அவர் என்னை கேட்டருளுவார். நான் என்ன கேட்கிறேனோ எனக்காக கடந்து வருவார். சில வேளைகளில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் இல்லாதபடி சித்தம் மாறி போயிடுச்சு. சில வேளைகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் வருகிறது, ஏன் சில டீட்டூஸ் டைவர்ஷன்ஸ் வருகிறது? கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தில் நடக்காதபடி. தேவன் அதற்காகத்தான் நம்ம நிறைய நேரம் சொல்லுகிறோம், நம்ம எந்த ஒரு காரியத்தை முடிவு செய்தாலும், எந்த ஒரு புதிய முயற்சிகள் புதிய காரியம் எடுத்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இதை நான் செய்ய உங்கள் சித்தமா, இதில் கர்த்தர் சித்தம் இருக்குதா? புதிய காரியங்கள் எடுக்கிறீங்க, புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, வேலை மாற்றுறீங்க, இல்லை வீடு மாற்றுறீங்க, ஏதோ ஒரு காரியம், விசேஷமாக பிள்ளைகளுடைய காரியத்தோட தேவ சித்தம் உங்கள் சித்தம் வேணும் ஆண்டவரே. யோனாவுக்கு ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். யோனாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன இருந்தது நமக்கு தெரியாது. ஏன்னா யோனா புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் சொல்லுகிறது, அமித்தியாவின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிட்டு, நீ எழுந்து நினிவேக்கு போன்னு சொல்கிறாரு. இவர் அங்கே போக மாட்டேன்னு சொல்லி ஆப்போசிட்டில் போகிறார். ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. வீட்டில் சொல்கிற பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டாங்க, இவங்களுக்குள்ளே என்ன, அது மாதிரி ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் என்ன அவங்களுக்குள்ளே நடந்தது, இதற்கு முன்பாக யோனாவுடைய அனுபவம் என்னன்னு தெரியல. ஆனால் யோனா சொல்லுகிறார், ஆண்டவர் மனதுருகுகிற தெய்வன், என்னை போய் இப்போ பேச சொல்லுவார், நான் போய் பேசிடுவேன், பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் மனசு மாறிடுவார். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய். சில வேளைகள் அப்படி தான் கேட்குறோம். சில ஊழியத்தில் கூட ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிற பொழுது, ஏன் ஆண்டவர் இப்படி, கடைசியில் இப்படி தானே முடியும், நான் சொல்கிறத நீ செய். அப்போ யோனா அதே மாதிரி கேட்டு, இல்லை நான் போகிறேன்னு கடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் தூக்கி சமுத்திரத்தில் போட்டு மீனின் வயிற்றில் போயிடுறாரு. பாருங்கள், யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் செய்த மிஸ்டேக்னால தான் போயிட்டார். இன்றைக்கி எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் டீட்டூஸ், ஃபெயிலியர்ஸ், சில காரியங்கள் வருகிற பொழுது தேவ சுத்தத்தின்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இல்லை எங்காவது தேவ சுத்தத்தில் மாறி இருக்கிறேனா? ஆண்டவரே அதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்போ யோனா என்ன செய்கிறார்? மனம் கசந்து, 2வது அதிகாரம், யோனா 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜோனா சாப்டர் 2 verse 1 and 2. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுற சத்தம் எங்கே கேட்கும்? இப்போ வீட்டில் நம்ம ப்ளூடூத் போட்டு அதை உட்காந்துக்கிறோம், எங்காவது கேட்டால் கூட அப்படின்னு போய் கேட்குறோமோ இல்லையா? ஒருவேளை தெரிஞ்சு கேட்குறோமோ, சில சமயத்தில் தெரியாத மாதிரி கூட வந்துட்டு கேட்குறோம். வீட்லேயே கேட்டிருக்கிறோம், அப்படின்னு போய் கேட்குறோம். இவர் சமுத்திரத்தின் ஆனதுன்னு மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். எப்படி ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்பார்? கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்னைக்கு என் சத்தம் ஆண்டருக்கு கேட்குமா? நான் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு கடந்து போகுமா? நிச்சயம் கடந்து போகும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கேட்குறோம். நீங்கள் உங்கள் இருதயத்தில், இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற பொழுது எங்கள் இருதயத்தில் போய்கொண்டிருக்கிற இந்த விண்ணப்பம் தேவ சமூகத்துக்கு கடந்து போகும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் என் ஆண்டவர் விடுவிப்பார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் கூப்பிடுகிறார். 4வது வசனம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். He knows the secret. யோனாவுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது. உங்க கண்களுக்கு முன்பான தள்ளப்பட்டுட்டு ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். எந்த சூழ்நிலையில், எவ்வளவு நம்ம உங்கள் ஃபைனான்ஸ் மைனஸில் போயிருக்கட்டுமே, எவ்வளவு சரீரத்தில் பலவீனம் இருக்கட்டுமே, யாரெல்லாம் கைவிட்டு இருக்கட்டுமே, அவருடைய ஆலயத்தை நோக்கி பார்க்கறதுல ஒரு பெரிய வல்லமை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அந்த ஆலயத்தில் இன்றைக்கி உட்கார்ந்து கேட்டிருக்கிறீங்க, அந்த வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிற அந்த வல்லமை பெரிய காரியங்களை செய்யும். உமது கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். 7வது வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அருமையான திருச்சபையே, இன்றைக்கு நீங்கள் மனசில் நினச்சி
ஜெப வேளையில் இப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, ஏசப்பா என்னுடைய நிலைமையை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, என் வேண்டுதல் உங்களுக்கு தெரியும், எனக்கு நீங்கள் விடுதலையாக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற எளிவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பாருங்கிற வசனத்தின்படி இன்னைக்கு எனக்கு விடுதலை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த விடுதலையின் கரம் என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பேச பேச அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் வசனம் சொல்லுது பாருங்க, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஆண்டவரை நினைங்க. யோசேப்பு சொல்லுகிறார், நான் சிறைக்கடங்கில் இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன், திக்கற்ற நிலையில் இருக்கிறேன், நான் ஆண்டவர் நினைக்கிறேன். எனக்கு சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் என்னுடைய கொள்ளு தாத்தாவை அவர் கூப்பிட்டு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை பார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். என்னுடைய தகப்பனார் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவ தூதன் அவரோடு கூட போராடினார். என்னுடைய தாத்தா ஈசாக்கு அவர் கேரா ஊரில் விதை விதைத்தார், 100 மடங்கு அறுவடை செய்தார். அதை நினைத்து நினைத்து கர்த்தரை நினைத்தேன். இன்னைக்கு நினைச்சு கொள்ளுங்க, உங்க தேவையின் மத்தியில் ஆண்டவர் நினைங்க. வேதத்தில் எந்த இடத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார், அதே அற்புதத்தின் வல்லமை என்னை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதே விடுதலையின் வல்லமை என்னை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில். இன்னைக்கு யோனா இருக்கிற நிலைமையில நம்ம யாருமே இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருமே இல்லை. மீனின் வயிற்றுக்குள்ள சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிற யோனா சொல்லுகிறார், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில். இது யார் எழுதி வச்சாங்க பாஸ்டர்? யோனா தான் எழுதினார். இந்த புஸ்தகத்தை எழுதினது யோனா. he has written his experience. என் ஆத்துமா தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். இன்னைக்கு எந்த இடத்துல உங்க பற்றாக்குறை, எந்த இடத்துல தேவை, எந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தணும், கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்னைக்கு அந்த ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு, இந்த வசனத்தின்படி என்னை தூக்கி நிறுத்திடுங்க ஆண்டவரே, வேலையில் ஒரு மாற்றம் வேணும். கம் ஆன், அவரை தேடுங்க. the more you search the more you will find him. தேடுகிற அளவுக்கு தேவனை பிடிக்க முடியும். ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றார், எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. என் நம்பிக்கை கெட்டு போகாது. நான் தேடுவேன், ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவர் மகிமையை கொண்டு வருவார். சிறைச்சாலையில் இருந்த ஒரு மகனை எப்படி ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக்க முடியும்? ஏனென்றால் கர்த்தரை நினைத்து கொண்டிருந்தார். சமுத்திரத்தின் ஆழத்தில் விடுதலையாக்க முடியல. இன்னைக்கு தயவு செய்து எந்த காரியத்தில் விடுதலை வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தா அந்த விடுதலையை நீங்கள் தடுத்து போடுறீங்க. யோனா சொன்னபடி, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து, நான் வாழ்றதுக்கு அடையாளமே இல்லை, கர்த்தரை நினைத்தேன், பரிசுத்த ஆலயத்தை நோக்கினேன். இன்னைக்கு அந்த ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை அமர வச்சிருக்காருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கார். கூப்பிடுகிற எளியவனையும் நீங்க கூப்பிடணும். உதவியற்ற சிறுமையா, எனக்கு உதவியே இல்லை, யாருமே இல்லை, திக்கற்ற நிலையில் இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சகாயரா இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான காரியத்தில், உங்க குடும்பத்தில் நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு சகாயம் வேணுமோ நான் சகாயரா இருக்கிறேன். என்னை அண்டி கொள்ளுங்க, பிடித்து கொள்ளுங்க. யோனா பிடித்தது போல அவரை பிடித்து கொண்டோமானால் என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது. யோனா 2:10 கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இன்றைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கட்டளை புறப்படணுமோ எல்லாம் அவரோட கண்ட்ரோல் இருக்குதுங்க. எனக்கு இந்த பாஸ்ட்ல ஒரு அற்புதம் நடக்கணும், என் பிஆரில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் சிட்டிசன்ஷிப்பில் ஒரு அற்புதம் நடக்கணும், நான் எதிர்பார்க்குற இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே, உங்கள் கட்டளை கடந்து வருவதாக, உங்கள் கட்டளை கடந்து வருவதாக. உங்கள் கட்டளை கடந்து வந்தால் எல்லாம் மாறு ஆண்டவரே. எந்த இடத்துல உங்களுக்கு தடைபட்டு இருக்குதோ, எந்த இடத்துல காரியங்கள் மாறாமல் இருக்குதோ சொல்லுங்க ஆண்டவரே, உங்கள் கட்டளை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம், உங்கள் கிருபை கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே. சங்கீதம் 9:10, Psalms chapter 9 verse 10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எல்லாரும் வாசிப்போம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவரை தேடினா அற்புதம் நடக்கும். ஆண்டவரை தேடினா என்னை விடுதலையாக்குவார். தேவனை தேடினால் எல்லாவற்றையும் கண்டடைவேன். அது தெரியாமல் இருக்கிற ஜனம் வேறு. இப்போ நான்லாம் பாருங்கள், ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்தில் தான் தெரியல. ஆனால் என்றைக்கு ஆண்டவரை தேடினால் நம்ம கண்டடைவோம். ஆண்டவரை பிடித்தால் தேவ சமூகத்தில் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரை அறிந்தவுடனே, அந்த சிலுவையின் மேன்மை அறிந்தவுடனே,
இன்னைக்கு நிறைய நேரம் அந்த சிலுவையினுடைய மேன்மை, இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு வருஷமானாலும் தெரியல. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் இல்லை, அது ஒரு பெரிய கிருபை. தாவீது சொல்ற மாதிரி சொல்ல, நானும் என் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரை. அந்த உணர்வு எப்போ வருகுதோ அப்போ அந்த ரட்சிப்பின் மேலே ஒரு பெரிய ஒரு ஆண்டர் மேலே ஒரு பக்தி வரும். அதுதான் அந்த பக்தி தான், அந்த பக்தி வைராக்கியம். அந்த பக்தி பெருகத்தான் அந்த பக்தி வைராக்கியம். அருமையான திருச்சபையை பக்தி வைராக்கியத்தில் பெருக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சுத்தத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்திடுவார். ஹல்லேலூயா. You will come into your will if you are zealous for God. யாருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் பெருகுகிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அரவணைத்து நேராக நடத்தி கொண்டு வருவார். இன்னைக்கு உங்க பக்தி வைராக்கியம் அதிகரிக்கட்டும். எரேமியா 29வது அதிகாரம் வசனம் 10-13. Book of Jeremiah chapter 29 verse 10-13. இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு சிறைப்பட்டு போறீங்க, 70 வருஷம் கழித்த பிறகு நான் உங்களை திரும்ப கொண்டு வருவேன். ஆண்டவர் எப்பவுமே காரணம் இல்லாமல் சிறைப்படுத்துகிறவர் அல்ல. பல முறை சொன்னார். சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது சொன்னார், அவருடைய மகனுக்கு சொன்னார், பின்னால் வந்த ராஜாக்களுக்கு சொன்னார். யாருமே கேட்கல, சொல்லி கேட்காதனால சிறைப்படுகிற அனுபவத்தை கொடுத்தார். ஆனால் அவர் கருணையுள்ள தெய்வம். என்ன சொன்னார் பாருங்க, எரேமியா 29:10-13. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் ஏன் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எங்க மேல சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாழ்க்கைக்கு ஜெபிக்கிறோம். நீங்க சொல்லணும், என் மேல சொல்லி இருக்கிற நல்வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிற பொழுது எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்தை என் மேல நிறைவேறட்ட ஆண்டவரே. ஏசாயா 37:31 படி ஆண்டவரே, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பு நல்ல வார்த்தை கொடுத்தீங்களே, என் மேல நிறைவேறட்ட ஆண்டவரே. இந்த மாதம் ஆகாய 2:5 படி என் ஆவியானவர் உங்கள் மத்தியில் நிலை கொண்டிருக்கிறார், பயப்படாதீங்க சொன்னீங்களே, அந்த நல்வார்த்தை என் மேல நிறைவேறட்ட ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரை பிடிக்கிற அந்த விதம், அதுதான் ஆண்டவரை தேடுகிற விதம். ஆண்டவர் எதற்கு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா, ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து வாழ்க்கைகள் கட்டப்படும்படியா. If you know the depth of the verse, the blessings from the verse, you will get hold on to it. எதற்காக வாக்குத்தத்தம் கொடுக்கிற? என் சபைக்கு ஆண்டு ஏசாயா 37:31 ஆண்டு கொடுத்துன்னு நான் அதை சொன்ன. ஆண்டவரே, இந்த வருஷம் எங்களை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படியா எங்களை உறுதிப்படுத்துறீங்க. The reason is you are making our foundation strong. பலப்படுங்க, இந்த நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுங்க. எரேமியா 29:10 என்ன சிறை ஏற்படுத்தாலும் சொல்லுங்க, எங்கள் மேல சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு நினைவுகளே. 12வது வசனம் எல்லாரும் வாசிங்க. 12:13. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். பாருங்க, அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இட்ஸ் அப்ளிகபிள் டு us now also. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். என்னை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுவீங்க. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன சிறைப்பட்ட அனுபவம், எந்த இடத்துல விடுதலை வேணும், விண்ணப்பம் பண்ணணும், தொழுது கொள்ளுகிற அவர்கிட்ட சொல்லணும். கூப்பிடுகிற எளியவனையும் தயவு செய்து உங்களுக்கு எதுல விடுதலை ஆகணும் அப்பா கிட்ட நீங்க சொல்லாம இருக்காதீங்க. நீங்க சத்தம் போட்டு சொன்னாலும் சரி, இருதயத்தில் சொன்னாலும் சரி, let it out. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை செய்ய சகாயத்தை கொடுக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. ஆண்டவரே, நான் கூப்பிடுகிற பொழுது கேட்டருளுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, யோனா தன் ஆத்துமா தோய்கிற பொழுது கர்த்தரை நினைத்தேன்னு சொல்றார். நீங்க கட்டளை இட்டீங்க, நானும் அந்த நிலைமையில தான் இருக்கிறேன். நானும் எவ்வளவோ நிலையில் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தையின் மணி விடுதலையாக்குன்னு சொல்லுங்க, உங்க விடுதலை கடந்து வரும். அடுத்தது முக்கியமான வசனம் 13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுறவங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டாருங்க. ஆண்டவரை தேடுறவங்களை அவர் கைவிடவே மாட்டார். தானியேல் ஆண்டவரை தேடுறதுல சின்சியரா இருக்கிறாப்புல. ஒரு நாளைக்கு 3 வேளை. இஸ் நாட் காம்ப்ரமைசிங். எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது இல்லை. தேவனை தேடுவதற்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வேலை காரியங்கள், குடும்ப சூழ்நிலைகள் பரவாயில்ல, பட் எந்த இடத்துலையும் உங்களால் முடிகிறது, யூ ஆர் ஏபிள் டு மேக் த ஸ்டெப், தயவு செய்து
தேவனை தேடுகிறதுல, தேவனுக்கென்று உங்களால் செய்ய முடிந்த பலத்தில், டோன்ட் டிலே. இது எனக்கு முடியலையே, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு அவரை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த நல்வார்த்தை நிறைவேறும்படியாக கேட்டுட்டோம், அப்பா அந்த விடுதலை நம்ம மேலே கொண்டு வந்துடுவார். இன்றைக்கி அந்த டெலிவரன்ஸ் கடந்து வரப்போகிறது. இன்றைக்கி அந்த விடுதலையின் அபிஷேகம் நம்மளை சந்திக்க போகுது. ஹல்லேலூயா. அந்த விடுதலை ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கடைசி ஆமோஸ் 5வது அதிகாரம் வசனம் 4-6 வரை வாசித்து நம்ம ஜெயிப்போம். புக் ஆஃப் ஆமோஸ் சாப்டர் 5 verse 4-6. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேங்கள், கில்காலிலும் சேராதேங்கள், பேர்சபாவுக்கும் போகாதேங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேல் இருக்கிற ஒருவராக அவிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். முக்கியமான வசனம் ஆமோஸ் 5:4-6. என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடுறவங்களை அவர் கைவிடுவதே இல்லை. தானியேல் அவர் எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. பாஸ்டர் தானியேல் எக்ஸ்கியூஸ் கொடுத்து, ஐயோ நீ சிங்கத்தின் கெபியில் போட்டுருவாங்க, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி போயிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? தானியேலே உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன், சிங்கத்தின் கெபிக்குள்ள உன்னை போடுறதுக்கு முன்னாலேயே நான் கட்ட சொல்லி தூதரை அனுப்பிச்சிட்டேன்ப்பா, நீ எனக்காக என்னை தேடுகிறதுல வைராக்கியமே இல்லைன்னு சங்கடப்பட்டிருப்பார். இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுல கொஞ்சம் கூட தளித்து போயிடாதீங்க. முழு இருதயத்தோடு அவரை தேடுங்க. அவரை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை எப்படி பாஸ்டர் தேடுறது? அவரோடு பேசுறதுல, அப்பாவோடு பேசுகிற மாதிரி பேசுங்க. ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்ய நீர் வல்லவர், இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்க நீ வல்லவர், நீங்கள் என்னோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், உங்கள் மேல் என் நல்வார்த்தை எரேமியா 29:10-13 2 வசனத்தை சொல்லி கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார்னு சொல்லிக்கிற ஆண்டவரை இந்த நல்வார்த்தையை மேலே நிறைவேற்றுங்க. தேடுகைகள் கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி நான் உங்களை அதிகமாக தேட போகிறேன். உங்கள் வேதத்தில் உங்களை தேட போகிறேன். என் ஆத்துமா தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கி எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை புறப்படணுமோ, எந்த இடத்துல அவர் ஒரு மைட்டி டெலிவரன்ஸ் கொண்டு வரணுமோ, நான் உங்களை அதிகமாக தேட போகிறேன் ஆண்டவரை. வேதத்தின் மூலமாக உங்களை தேட போகிறேன் ஆண்டவரை. ஆசையாக உங்களோட பேச போகிறேன். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமோஸ் 5:4 என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5:6 கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் உங்களை தேடும்படியா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு எந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு விடுதலையை, ஒரு அற்புதத்தை, ஒரு சுகத்தை, ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு பார்க்குறீங்களோ, அப்பா இடத்துல பேசுங்க. இப்போவே பேச ஆரம்பிங்க. ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கூப்பிடுகிற எளிவையனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார், அவர் விடுவிப்பார், அவர் விடுவிப்பார், அவர் விடுவிப்பார். என் ஆண்டவர் விடுவிப்பார், என் ஆண்டவர் விடுவிப்பார், என் ஆண்டவர் விடுவிப்பார். இன்றைக்கு விடுதலை எடுக்கிற ஒரு அற்புதமான நாள், விடுதலை எடுக்கிற ஒரு அற்புதமான நாள். ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்க விடுதலை எங்களுக்காய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தேடுகைகள் கண்டுபிடிப்பின்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, உண்மை தேடுகள் நீ கைவிடுகிறதுலையும் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் தேடுறதுல நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, இன்னும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. உங்களை தேடும் வகையாகத்தான் நீ அர்ப்பணிச்சிருக்கிற, உங்களை தேடும்படியாகத்தான் நீ அர்ப்பணிச்சிருக்கிற. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏழை ஆனவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், என்னை ஒப்புவிக்கிற ஆண்டவரை, என்னை ஒப்புவிக்கிற ஆண்டவரை. ஏழை ஆனவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். உங்க பாதத்தில் ஒப்புவிக்கிற திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீர் ஆண்டவரே, திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீர் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்தாலும் அப்பா இடத்துல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை புறப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால விடுதலை புறப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தின் வல்லமையினை தொடுவதற்காய் நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த விடுதலையின் கரை உங்களை தொடும், அந்த விடுதலையின் கரை உங்களை தொடும், அந்த விடுதலையின் கரை உங்களை தொடும். ஏற்ற வேளையில விடுதலை ஆக்குவார், ஏற்ற வேளையில விடுதலை
விடுதலையாக்குவார். மனசு சோர்ந்து போயிடாதீங்க, மனசு சோர்ந்து போயிடாதீங்க. அப்பா விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், அவர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, என் மேல் இருக்கிற ஒவ்வொரு நல்வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. என் மேல் இருக்கிற ஒவ்வொரு நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே. உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே. என்னோடு 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 கூட இருங்க ஆண்டவரே. ஆவியானவர் எங்கள் மத்தியில் நிலை கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதத்தின் வல்லமை எங்களுக்காய் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி. என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு சொன்னீரே. யோனா கேட்டது போல என் ஆத்மா தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். கேளுங்க, அப்பா இடத்துல பேசுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு உத்தரவு கடந்து வரணுமோ, எந்த இடத்துல உத்தரவு கடந்து வருமோ, எந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறணுமோ, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக கேளுங்க. என் ஆத்மா தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். என் ஆத்மா தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்துல வந்து சேர்ந்தது. ஆண்டவரே, உங்களிடத்துல பரிசுத்த ஆலயத்தில் விண்ணப்பங்கள் வந்து சேர்வதாக. இப்பொழுது ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபமோ, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபமோ, ஒவ்வொரு கண்ணீரின் ஜெபமோ ஆண்டவரே, ஒவ்வொரு அர்ப்பணிப்போ ஆண்டவரே, ஒரு சிலர் பொருத்தனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பொருத்தனைகள் எல்லாம் மேலே கடந்து வருவதாக, என் ஆண்டவருடைய செவியில் ஏறுவதாக. ஏசப்பா பரத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வருவதாக. வைராக்கியத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை வைராக்கியத்தோடு பற்றிக்கொள்ள போற இன்று இருப்பதை காட்ட அல்ல, இன்னும் பலமா வைராக்கியமா உங்களை பற்றிக்கொள்ள போற. நீங்கள் அவரை தேடுகிற பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்பா இடத்துல பேசுங்க, சொல்லுங்க. என் முழு இருதயத்தோடு உங்களை பற்றி கொள்ளும்படியா இருக்கிற ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு உங்களை பற்றி கொள்ளும்படியா இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு சொல்லுங்க. ஆண்டவர் தேடுறதில் நான் கம்மியா இருந்தா ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமா நான் தேடணும், இன்னும் ஆண்டவரை தேடணும். அவரை தேடுவதுதான் முக்கியம். ஆமோஸ் 5:4 சொல்லுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு எந்த காரியத்துல உங்களுக்கு மாற்றம், ஜெயம், அற்புதம், உத்தரவு கடந்து வரணுமோ அப்பா இடத்துல சொல்லுங்க, நான் ஆண்டவரை தேடுவேன். ஆண்டவனுக்கு விடுதலையை கொடுப்பார். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. இன்னைக்கு எத்தனையோ பேர் முகத்தை மறைக்கலாம், அற்பமா எண்ணலாம். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுவார். அவியானவரே, நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் கேட்டருளுவீர் ஆண்டவர். அப்படியே கரங்களை உயர்த்தி உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும். சங்கீதம் 10:14 வசனத்தின்படி, ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். 100% கம்ப்ளீட் சரண்டர். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. உங்களுக்கு சகாயராய் ஆண்டவர் கடந்து வருகிறார், துணையாளராக கடந்து வருகிறார், தேற்றரவாரனாக கடந்து வருகிறார். எல்லாவற்றிலும் அவர் சொன்ன நல் வார்த்தை நிறைவேறும். இயேசப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கு உங்கள் பாதத்தில் ஜெபித்திருக்காங்களோ இயேசுவின் நாமத்தினால விடுதலை புறப்படுவதற்காய் நன்றி. வருகிற வாரத்தில் அது நேரத்தில், நீங்கள் குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த உத்தரவுகள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்கள் கிருபை அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவதாக கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு லைவ்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். God bless you.